வணக்கம். ஆன்மீக செய்திகள். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் கோயிலில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு ஸ்ரீ சனி பகவான் இடம்பெயர்ந்து சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. சனிப்பெயர்ச்சி முடிந்து 48 நாட்கள் வரை அதன் பலன் இருப்பதால் 4வது சனிக்கிழமையான இன்று தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். விடுமுறை நாளான இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சனி பகவான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் எழுந்தருளினார். தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் நலத்தீர்த்தத்தில் புனித நீராடி நலன் கலிதீர்த்த விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட்டனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து எள் தீபமேற்றி வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்து அருள் பெற்றனர். காஞ்சிபுரம் ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோயிலின் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த மார்ச் 22 கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. முக்கிய நாளான இன்று தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வந்திருந்து வடம் பிடித்து தேர் இழுத்தனர். அப்போது நமச்சிவாய கோஷம் விண்ணை முட்டியது. இந்த விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் வரும் ஏப்ரல் 1 நடக்கிறது.